இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் மேட்ச்க்கு நடுவில் நடந்த டாப் 4 சுவாரஸ்யமான சம்பவங்களை இந்த வீடியோல பார்த்துருவோம். நம்பர் 1, 1996 வேர்ல்டு கப் குவார்டர் ஃபைனல். அமீர் சோகல் சூப்பரா ஆடிட்டு இருக்காரு. 50 எல்லாம் அடிச்சிருப்பாருங்க. அடிச்சவர் என்ன பண்ணிருப்பாருன்னா, வெங்கடேஷ் பிரசாத் ஒரு பால போட 4 ரன்னா அசால்ட்டா விளாசிருப்பாரு. அடிச்சவர் சும்மா எல்லாம் என்ன பண்றாருன்னா, வெங்கடேஷ் பிரசாதை பார்த்து அடுத்த 4 அங்கதான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு பேட்டை நீட்டி காமிச்சிருக்காரு. இது வெங்கடேஷ் பிரசாதை அதிகமான கோவத்துக்கு உள்ளாக்கிருச்சு. அடுத்த பால் என்ன நினைச்சு போட்டாரோ வேகமா ஓடி வந்து போட்டாரு. ஸ்டெம்ப் அப்படியே பறந்து விழுந்துருச்சுங்க. அந்த இடத்துல வெளியே போடா அப்படி சொல்லிட்டு அவர் சொல்லியிருந்தாரு. அது இப்ப பார்க்கும்போது கூட கூஸ் பம்பா தாங்க இருக்கு. அந்த மாதிரியான தரமான சென்ட் ஆஃப் கொடுத்திருப்பாரு வெங்கடேஷ் பிரசாத். நம்பர் 2, 1992 வேர்ல்டு கப்ல பாகிஸ்தானின் கிரேட்டஸ்ட் பேட்ஸ்மேன் ஜாவித் மெஹ்தாத் பேட்டிங் பண்ணிட்டு இருந்தாரு. அப்ப இந்தியாவின் கீப்பரா நின்னுட்டு இருந்த கிரண் முறை என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா, ஒவ்வொரு பாலுமே அப்பீல் கேட்கறதுக்காக குதிச்சு அப்பீல் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அது ஜாவித் மெஹ்தாதை ரொம்பவே கடுப்பேத்திருச்சு. அதோட ஸ்டெம்புக்கு பின்னாடி இருந்து எப்பவும் போல பேசிக்கிட்டே இருந்திருக்காரு. அதனால காண்டான ஜாவித் மெஹ்தாத் முதல்ல அம்பீர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு. பாருங்க சார், இங்க பேசிக்கிட்டே இருக்காங்க, டிஸ்டர்பிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அம்பீர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு. அப்ப ஜாவித் மெஹ்தாத் ஒரு என்னோட சேஃபா கிரிஸ்குள்ள வந்திருப்பாரு. அப்ப கிரண் முறை பால குதிச்சு பிடிச்சிருப்பாரு. அதை பார்த்து காண்டான ஜாவித் மெஹ்தாத் அவரை கலாய்க்கிறதுக்காக இவரும் குரங்கு மாதிரி டக்குனு குதிக்க ஆரம்பிச்சிருப்பாருங்க. அவர் அப்படி குதிச்சது ரொம்பவே ஃபன்னியா இருந்துச்சு. கமெண்டேட்டர்ஸ் எல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனா முகமது அசாருதீனுக்கு அதை பிடிக்கவே இல்லை. அசாருதீன் என் டீம்மேட்டை நீ எப்படி கலைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஜாவித் மெஹ்தாத் கூட சண்டைக்கு போயிட்டாரு. அம்பீர்ஸ் எல்லாம் வந்து தடுத்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அம்பீர்ஸ்க்கு டீமே இந்த மாதிரி பண்றவங்க வச்சுக்க வேணாம் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட்டும் பண்ணியிருப்பாரு அசாருதீன். இதனால ஒரு பதட்டமான சூழ்நிலையானது அன்னைக்கு அசாருதீனுக்கு ஜாவித் மெஹ்தாத்துக்கு இடையே நடந்துச்சு. நம்பர் 3, 2010 ஏஷியா கப்ல 2 அணியினரும் மோதி இருந்தாங்க அப்படின்னு சொல்றதை விட 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த ஒரு மேட்ச்ல தான் அதிகமா சண்டை நடந்துச்சு. உதாரணத்துக்கு கம்பீர் பேட்டிங் பண்ணிட்டு இருக்கும்போது பின்னாடி கீப்பரா நின்னுட்டு இருந்த கம்ரன் அக்மல் என்ன பண்ணியிருந்தாருன்னா, ஓவரா அப்பீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு. வேணும்னே அதிகமா கத்தியிருப்பாரு. இதனால கௌதம் கம்பீர் எனக்கு டிஸ்டர்பிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அம்பீர் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பாரு. அதை பார்த்த கம்ரன் அக்மல் என்ன ஓவரா கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கம்பீர் கூட சண்டைக்கே போயிருப்பாரு. 2 பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ் வந்திருப்பாங்க. 2 பேரும் சண்டை போற மாதிரி போயிருப்பாங்க. அப்ப அம்பீர்ஸும் தோனியும் வந்து 2 பேருமே பிரிச்சுட்டு இருப்பாங்க. அந்த மேட்ச் ரொம்பவே பரபரப்பா போகும். 268 ரன்னை இந்தியா சேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப இந்தியாவின் கடைசி பேட்ஸ்மேன்கள் உள்ள வந்திருப்பாங்க. ஹர்பஜன் சிங் பேட்டிங் பண்ணிட்டு இருக்கும்போது ஷோயிப் அக்தருடைய பால ஹர்பஜன் மிஸ் பண்ணிடுவாரு. அதை பார்த்து ஹர்பஜன் சிங்கை கிண்டல் பண்றதுக்காக அக்தர் கிட்ட போய் உன்னால சிக்ஸ் அடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி ஸ்லட்ச் பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு. அதனால ஹர்பஜன் சிங்கமே சண்டைக்கு போக மறுபடியும் இவங்க 2 பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ் வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே கலச்சுட்டு இருப்பாங்க. அதே கார்டுல ஹர்பஜன் சிங் என்ன பண்ணுவாருன்னா, கடைசியில 6 அடிச்சு அந்த மேட்ச்ல இந்தியாவை ஜெயிக்க வச்சிருப்பாரு. பிரச்சனை இருக்கு உனக்கு நல்ல